ப்ராஜெக்டோட டாபிக் வந்து ஐஓடி பேஸ்ட் ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ வந்து வீட்டில் இல்லாத டைமில் வந்து நம்ம வெளியூரில் இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து மொபைல் மூலயமா நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க ஃபேனு லைட்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இதோட கான்செப்ட் அப்படின்றது. ஸோ இது வீட்டில் இருக்க ஃபேனு வந்து இது, ஸோ லைட் வந்து இது. ஓகே, ஸோ ஃபேன் லைட் இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே நம்மளால் ஐஓடி மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபேனும் ஒரு லைட்டும் வந்து நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஐஓடியில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கிட்ட வந்து ஆன் பண்ணிக்கணும். இந்த அடாப்டர் தான் வந்து சோர்ஸு. இது என்னென்ன எப்படி ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹாட்ஸ்பாட் நேம் வந்து ESP32, ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு வந்து 0லேருந்து 8 வரையும் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும், ESP32 அப்படின்ட்டு. ஸோ இதான் அந்த டிவைஸ், இந்த டிவைஸோட நேமு. ஸோ இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதான் இங்கே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் நேம் பார்த்திங்கன்னா ESP32. இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஒய்ஃபை மாடியூல் இருக்கும். அந்த ஒய்ஃபை மாடியூல் தான் நமக்கு வந்து இந்த சர்வருக்கு வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஃபேன் கண்ட்ரோல், லைட் கண்ட்ரோல், 2 கண்ட்ரோல் இருக்கும். இது மூலயமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே வேணாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேன் இதை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மூலயமா. ஓகேயா? ஸோ இதில் எப்படி உங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 volts 1 amps அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். இதான் இங்கே வந்து ஹோல் பவர் சப்ளை. நெக்ஸ்ட் வந்து இந்த போர்டு நேம் வந்து பவர் சப்ளை போர்டு. இந்த போர்டு என்ன பண்ணணும்னா 12 volts வந்து நமக்கு 5 volts கன்வெர்ட் பண்ணி தரும். எப்படி கன்வெர்ட் பண்ணி தருதுன்னா, இங்கே 7805 ஐசி இருக்கும். இந்த ஐசி மூலிமா நமக்கு வந்து 5 volts கன்வெர்ட் பண்ணி தருது. இந்த ரெட் கலர் ஐடி வந்து 5 volts வருதுன்ற இண்டிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட ESP32 கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலுக்குள்ளே இன்பில்ட்டாக ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்குது, ஒய்ஃபை மாடியூல் இருக்குது. ஓகே ஓகே ஸோ இந்த கண்ட்ரோல் தான் இங்கே வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஏன் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் சொல்கிறோன்னா, இப்போ ஐஓடியிலேருந்து வர இன்புட் டிவைஸை இது வாங்கி வச்சு எந்த ஃபேன் ஆன் பண்ணுமா லைட்டை ஆன் பண்ணுமான்ற ப்ராசஸ் வந்து இதான் வந்து முடிவெடுக்கும். டெசிஷன் வந்து இதுதான் எடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த 2 மாடியூல் நேம் வந்து ரிலே மாடியூல் சொல்லுவாங்க. எதுக்காகனா, இது வந்து கொஞ்சம் ஹை வோல்டேஜ், அதாவது 12 volts ஒர்க் ஆகக்கூடியது. கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு 5 volts சிக்னல் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் பண்ணுறதுக்காக 5 volts வந்து 12 volts சுவிட்ச் பண்ணுறதுக்காக அந்த 2 மாடியூல் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடியூல் வந்து ஃபேனுக்கு, இந்த மாடியூல் வந்து லைட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த சைட்டுக்கு வந்து போகணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கொடுத்த மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மீனல்ஸ், ஸோ இந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள பிளிங்க் ஐஓடின்னு இருக்கும். இதுக்கோட ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா உள்ளே போகும். அப்படி இல்லைனா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கனாலும் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். ஸோ இப்போ ஐஓடி பேஸ்டு ஹோம் ஆட்டோமேஷன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து ஆன்லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆன்லைன் வந்தால் நெட்டு ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஃபேனை ஆன் பண்ணுறேன். ஸோ அங்கே நான் ஃபேன் ஆன் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே வந்து ஃபேன் வந்து ஆனில் இருக்கா. நெக்ஸ்ட்டு லைட் ஆன் பண்ணுவோம். ஸோ லைட் வந்து ஆனில் இருக்காங்க. இப்போ லைட்டை ஆஃப் பண்ணுறேன். இது பாருங்கள். ஸோ இப்போ ஃபேனே ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சுங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐஓடி மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபேன் லைட் இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இந்த ஃபேன் இந்த லைட்டு 12 volts ஆப்ரேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.